Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், ஒப்பந்த தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 3வது நாளாக நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களை உள்ளே செல்ல முடியாத நிலையில் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 840 மற்றும் 600 மெகாவாட் திறன் கொண்ட 2 அனல்மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் நாள் ஒன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும். இந்த நிலையில் நிரந்தர பணியாளர்களாக 1500க்கும் மேற்பட்டோரும் ஒப்பந்த அடிப்படையில் 1400 பேர் வேலை செய்து வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 2 நாட்களாக போராடி வரும் நிலையில் இன்று 3வது நாளாக அனல்மின் நிலைய நுழைவாயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அதிகாரிகள் போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் உடன்பாடு எட்டப்படாததால் 3வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே அப்புறப்படுத்த முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில் நிர்வாகம் சார்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.